ஹாய். நம்ம இப்போது சோலார் சிஸ்டம்னு நான் சொல்லிட்டு பார்த்தாச்சு. சன்னை பற்றியும் பார்த்தாச்சு, மெர்க்குரி பற்றியும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு வீனஸ். வீனஸ்னால் மெர்க்குரிக்கு நெக்ஸ்ட் இருக்கிற பிளானட். வீனஸுக்கான என்னென்னு சொல்லிட்டு இப்போ நான் ஷார்ட்டாக முடிக்க போகிறேன். வீனஸ் ரொம்ப ஹாட்டஸ்ட்டு பிளானட். நியாயமாக கேட்டால் மெர்க்குரி தானே ஹாட்டாக இருக்கணும், ஏன் வீனஸ் ஹாட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஏன்னா வீனஸில் கார்பன் டை ஆக்சைடு அதிகம். கார்பன் டை ஆக்சைடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேச்சர் இருக்குது. அது ஹீட்டை ஒமிட் பண்ணாது, உள்ளார அப்சர்வ் பண்ணும். ஸோ வீனஸ் ஹாட்டஸ்ட் பிளானட். அதேமாரி வீனஸ் தன்னோட ரெவலேஷன், அதாவது தன்னைத்தானே சுற்றி வரதுக்கு 247 டேஸ் எடுத்துக்குது. அதாவது நம்ம பூமி எப்படி 24 மணி நேரம் எடுத்துக்குதோ அதே மாதிரி வீனஸ் தன்னைத்தானே சுற்றி வரதுக்கு, நான் சொல்கிறது தன்னைத்தானே 247 டேஸ் எடுக்குது. அதே மாதிரி வீனஸ் நம்ம மார்னிங் ஸ்டார்னு சொல்லலாம், நைட் ஸ்டார்னு சொல்லலாம். ஏன்னா இது அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். அதாவது ஒரு லைட்டை எல்இடி லைட்டை கையிலே வச்சுட்டு, இந்த இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரில் இருக்கான்ல அந்த மாதிரி, அதாவது விஜய் சேதுபதி அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சொல்லப்போனால் வீனஸ் எர்த்து மாரி இருக்கும், எல்லா அளவுலேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி. அதனால் வீனஸை அதோட ட்வின் பிளானட்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 பாயிண்ட்டை பார்த்தா வீனஸ் முடிஞ்சிச்சு. இதேமாதிரி நான் உங்களுக்கு ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்காக வீடியோவாக பண்ணலான்னு இருக்கேன்.